அன்று ஒரு நாள் வைகுண்டத்தில் விஷ்ணு பகவானை வணங்க நாரதர் வந்திருந்தார். என்ன நாரதா, எப்படி இருக்கிறாய்? எனக்கென்ன பிரபு, தங்கள் ஆசியால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சதா எனக்கு உங்கள் ஞாபகமாக இருந்தது. அதனால் தங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் பிரபு. ஆமாம், தாய் லக்ஷ்மி தேவி இங்கே. அவள் பூலோகத்தில் ஏதோ ஒரு பக்தனுக்கு குறை தீர்க்க சென்றிருக்கிறாள். ஓ, அப்படியா? நல்லது பிரபு. ஆமாம் பிரபு, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பிரபு? என்ன கேள்விப்பட்டாய் நாரதா? பிரபு, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை விநாயக பெருமான் திருடிக்கொண்டு சென்று விட்டாராமே. அதை வாங்குவதற்கு நீங்கள் படாத பாடுபட்டீர்கள் போல. அட ஆமாம் நாரதா, விளையாட்டு பிள்ளை என்னை ஒரு வழி செய்து விட்டார். ஆமாம் பிரபு, உண்மைதான். ஆனால் விநாயக பெருமானுக்கு தம்பி பிறந்ததிலிருந்து சதா அவர் தம்பி கூடவே இருக்க ஆரம்பித்து விட்டார். ஆமாம் நாரதா, நீயும் சென்று அவர்களை பார். அண்ணன் தம்பி பாசம் என்றால் அவர்களைப் போலத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நிச்சயமாக பிரபு, அடுத்து அவர்களை பார்க்கத்தான் கைலாயத்துக்கு செல்ல போகிறேன். அப்படியா? அருமை பிரபு, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நீடூழி வாழ்க நாரதா. நாரதர் விஷ்ணு பகவானிடமிருந்து விடை பெற்று கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். காடுகளின் நடுவே இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாரதர் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டு ஒரு பாறையின் மீது அவரது வீணையை பக்கத்தில் வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து மீண்டும் நடக்க தொடங்கிவிட்டார். ஆனால் அவருடைய வீணையை அங்கேயே மறந்து வைத்து விட்டார். சிறிது நேரங்கள் கழித்து கைலாயத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் ஒரு காட்சியை நாரதர் காண்கிறார். விநாயக பெருமான் முருகப்பெருமானுக்கு பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். குட்டி முருகா, வாழ்க்கையில் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்த பண்பாகும். அது மட்டுமின்றி யார் உதவி கேட்டாலும் அவர்களுக்கு எந்த பலனையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் அண்ணா, நாம் சொல் பேச்சை கேட்டு நடந்து கொண்டால் மட்டுமே அம்மா நம்மளை பாராட்டுகிறார், இனிப்பு வகைகள் தருகிறார். அதற்கு பெயர்தான் உதவியா? குட்டி முருகா, அதற்கு பேர் ஒழுக்கம். ஒழுக்கம் வேறு, உதவி வேறு. அது எப்படி அண்ணா? எனக்கு புரியவில்லையே. சரி, நான் புரிய வைக்கிறேன். அப்பொழுது நாரத முனிவர் விநாயகர் மற்றும் முருகனை நோக்கி வருகிறார். விநாயக பெருமானே வணக்கம். தம்பிக்கு பாடம் எடுக்கிறீர்களா? அருமை அருமை. வரவேண்டும் நாரத முனிவரே. நாரதரிடம் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்த விநாயகர், நாரத முனிவரே, தங்களிடம் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறதே. என்னிடமா? ஆமாம் விநாயகரே, 3 உலகங்களுக்கும் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதனால் சற்று இளைத்திருப்பேன். இல்லை நாரதரே, இல்லை, தங்களிடம் வேறு ஏதோ மாற்றம் தெரிகிறது. சற்று நேரம் விநாயகர் நாரதரை நன்றாக பார்த்து யோசித்துவிட்டு, அடடே நாரதா, தங்கள் கையில் வைத்திருக்கும் வீணை எங்கே? வீணை இல்லை என்றால் தங்களை பார்க்க நாரதர் என்றே எங்களால் நம்ப முடியவில்லை. தங்கள் அடையாளமே அதுதான். நாராயணா, ஆமாம், இப்பொழுதுதான் தெரிகிறது. என் வீணையை எங்கு வைத்தேன் என்றே தெரியவில்லை. என் வீணை இல்லை என்றால் நான் எப்படி நாராயணன் நாமத்தை துதித்து பாடுவேன்? கணேஷா, எனக்கு நல்ல வழி காட்டுங்கள். என் வீணையை கண்டுபிடித்து தாருங்கள். கவலைப்படாதீர்கள் நாரதரே, தங்களை வீணையை நானும் முருகரும் கண்டுபிடித்து தருகிறோம். வாருங்கள், செல்வோம். இவ்வாறு கூறிவிட்டு விநாயகரும் முருகனும் நாரதன் வந்த வழியை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். நாரதரே, நீங்கள் வீணையை எங்கு வைத்தீர்கள்? ஏதேனும் ஞாபகம் இருக்கிறதா?
இல்லை குட்டி கணேஷா, ஆனால் நான் எங்கோ இயற்கையை ரசிப்பதற்காக அமர்ந்தேன். அப்பொழுது வைத்தவாறு ஒரு ஞாபகம். ஆனால் இந்த காட்டில் நான் அதை எப்படி தேடி கண்டுபிடிப்பேன்? கவலைப்படாதீர்கள் நாரதரே, நான் இருக்கிறேன். ஆமாம் நாரதரே, அந்த வீணை உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? பாலமுருகா, அது இல்லாமல் என்னால் ஒரு கணம் கூட இருக்க இயலாது. அதை வைத்துக்கொண்டுதான் நான் நாராயணன் புராணத்தை பாடி மகிழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கையில் தூரத்தில் ஒரு பாறை தெரிகிறது. அதை பார்த்த நாரதர், விநாயக பெருமானே, அந்த இடம்தான், அங்குதான் நான் அமர்ந்திருந்தேன். ஆனால் அங்கு என் வீணை இல்லையே. அனைவரும் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை சுற்றி சுற்றி தேடிக் கொண்டிருந்தனர். ஆனால் வீணை எங்குமே காணவில்லை. நாரதர் முகத்தில் சோகம் தெரிய ஆரம்பித்து விட்டது. அதை பார்த்த முருகப்பெருமான், கவலைப்படாதீர்கள் நாரதரே, எப்படியும் தங்கள் வீணை கிடைத்துவிடும். இவ்வாறு கூறிவிட்டு முருகப்பெருமான் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தூரத்தில் ஒரு மானானது இலைகளை மேய்ந்து கொண்டிருக்க, அந்த இலைகளுக்கு அடியில் வீணையானது மறைக்கப்பட்டிருப்பதை பார்த்த முருகப்பெருமான் அங்கு சென்று வீணையை கண்டுபிடிக்கிறார். நாரதரே, அண்ணா, 2 பேரும் இங்கே வாருங்கள், வீணையானது இங்கே இருக்கிறது. முருகப்பெருமானே, நீங்கள் செய்த இந்த உதவியை நான் என்றுமே மறக்க மாட்டேன். மிக்க நன்றி. முருகப்பெருமானே, இந்த சின்ன வயதில் நீங்கள் உதவி செய்யும் பண்பையும் பிறரை மதிக்கும் பண்பையும் பெற்றிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் நீங்கள் தங்கள் அண்ணனுக்குத்தான் நன்றி கூற வேண்டும். அப்பொழுது குட்டி கணேசன், முருகா, இதற்கு பெயர்தான் உதவி. இதை நீ தெரிந்து கொள்ளவே காலம் இந்த செயலை நடத்தி காட்டியிருக்கிறது. அண்ணா, உங்களைப் போல அண்ணன் கிடைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்றி அண்ணா. மென்மேலும் எனக்கு இது போன்ற பாடங்களை நடத்தி கொண்டே இருங்கள். நிச்சயமாக முருகா. மிக்க நன்றி கணேஷா. மிக்க நன்றி முருகா. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு நாரத முனிவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இன்று முருகனுக்கு நடத்திய பாடத்தினால் முருகன் செய்த காரியத்தை கண்டு மகிழ்ந்த விநாயகர் முருகப்பெருமானுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தார். இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.